எழுதுறவங்க சில பேர் அப்படி எழுதுவாங்க, இது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணும். அவங்களுக்கே அறிவு இருந்ததுன்னா, இவரை எழுதுறோமே, நம்மளுக்கு ஒரு மண்டையில் அறிவு கிடையாதா? யதார்த்தமாக அவர் வாழறவர், அவருக்கும் இங்கேயும் சம்மந்தம் இருக்கா? இல்லை எங்கன்னா குடிச்சிட்டு ரோட்டில் எங்கன்னா கிடந்தாரா? இல்லை எங்கன்னா ரோட்டில் இது சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அலைஞ்சிருக்காரா? கோர்ட்டு கேஸு எவ்வளோ விமர்சனம் வருது. என் பேரில் என்னைக்குன்னா குடி போதையில் எங்கன்னா சண்டை போட்டேன் இன்னைய வரைக்கும். அப்படின்னு எழுதுறதுக்கு முன்னாடி அந்த எழுதுகோல், இந்த பேனா எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். பேனா கிடச்சின்னா கண்டதெல்லாம் எழுதக்கூடாது. அந்த பேனா உன்னுடைய மதிப்பை எடை போடுறது சாதாரணம் இல்லை. மை இருக்கும் வரை மெய்யான வார்த்தைகள் எழுதுவான் தான் உண்மையானவன். மை இல்லாத பொழுது நீ எதை நினைத்து எழுதினாலும் அது எழுதாது. இதுதான் மனிதனுடைய தன்மையாக இருக்கணும். நிறைகுடமாக இருக்கணும், தழும்பாது. அறகுறையாக பணம் சம்பாதிக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒன்று, எப்படி வேணாலும் வாழலான்னு ஒன்று. ஸோ எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிறவன் தான் அந்த மாதிரி பண்ணிடுவான்.